அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து இந்த பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க. நீங்க நினைத்தது எதுவா இருந்தாலும் அது நடந்தே தீரும். ஏன்னா நீங்க எந்த முருகப்பெருமானுடைய சன்னதியா இருந்தாலும் நீங்க இந்த பொருளை வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதுவும் முருகப்பெருமானுக்கிட்ட வைத்து நீங்க வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா இப்ப திருமண தடைகள் சரியாகணும். இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் அவங்களுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைகள் கிடைக்கணும், நாங்க நல்ல வீடு வாசல் கட்டணும், நிலம் வாங்கணும், இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும். நீங்க அந்த ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளுக்கு நீங்க ஒவ்வொரு வழிபாடுகளை நீங்க செய்யலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னதா பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுல ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்னுடைய குழந்தை நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எப்படி முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க கட்டாயமா முருகப்பெருமான எப்படி வேண்டாலும் நீங்க வழிபாடு செய்யலாம். உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய வேண்டுதலையும் நம்பிக்கையோட செய்யுங்க. அதே போல உங்களுடைய குழந்தை முதல்ல நல்லபடியா அவங்க படிக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு மன தைரியத்தை கொடுப்பாரு, ஞாபக சக்தியை கொடுப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளும் அதுல முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா படிப்பு விஷயமோ எந்த ஒரு செயலுமே நம்மளும் முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு சிலர் நான் வேலை கிடைக்கணும் அப்படின்னுட்டு நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா வேலை கிடைக்காது. முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு, முருகா நான் இந்த வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது கிடைக்கணும், நீ உறுதுணையா இரு அப்படின்னா அதுக்கு முருகப்பெருமான் கட்டாயமா அந்த உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதே போலதாங்க படிப்பு விஷயமும். ஒரு குழந்தை நல்லபடியா படித்து அதுல நல்ல மார்க் எடுக்கணும்னா அவங்க கையிலையும் இருக்கு. கடவுளையும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா படிச்ச ஹாலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு படபடப்பு வரும், கை கால் நடுக்க வரும். நம்ம படிச்சதெல்லாம் அந்த படபடப்பு அந்த இதுலயே பாத்தீங்கன்னா மறந்துரும். அதனால தைரியமா முருகப்பெருமான நினைத்து நீங்க தினமும் வழிபாடு பண்ண சொல்லுங்க அந்த குழந்தைய. நீங்களும் அந்த குழந்தைக்காக வேண்டிக்கோங்க. நல்லபடியா பரீட்சை எழுதணும் முருகா, அவளுக்கு படிச்சதெல்லாம் நல்லபடியா ஞாபகம் இருக்கணும், தைரியமா அந்த பரீட்சையை அவ எழுதிட்டு இதுல பாஸ் ஆகணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட தெளிவா நீங்க வேண்டிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம எந்த வேண்டுதலையுமே முழுமையா வேண்டுங்க. என் குழந்தை பாஸ் ஆனா போதும் அப்படின்லாம் வேண்டாதீங்க. இந்த பரீட்சைக்காக படிக்கிறா, அதுல அவளுக்கு தைரியத்தை கொடு, தன்னம்பிக்கையை கொடு, நீ எப்பொழுதுமே உறுதுணையா இரு முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த குழந்தையும் நல்லா படிக்க சொல்லுங்க. அதுக்காண்டி படி படி படின்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்களா இன்ட்ரெஸ்ட் அவங்களா அதை படிச்சாங்கன்னா கட்டாயமா அந்த குழந்தை நல்லபடியா நல்ல மார்க் எடுத்து அதுல பாஸ் ஆகி திருச்செந்தூர் முருகனுடைய அருள்னால கட்டாயமா வருவாங்க. நம்பிக்கையோட நீங்க இதை செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு செய்யுங்க, முடிச்சு வழிபாடு செய்யுங்க, மந்திரங்கள் ஏதாவது ஒரு இது உச்சரிங்க. நம்மளோட ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் கொடுத்துருக்கோம். அதனால கட்டாயமா நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல ஏன்னா இப்ப நீங்க கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்காக நான் அந்த பதிவை உங்களுக்கு சொன்னேன். இப்ப இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுங்கன்னு சொன்னல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நம்மளோட வீடியோ பதிவுலே பாத்தீங்கன்னா திருமண தடைகள் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப வேலைகள் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே என்ன நீங்க செய்யலாம்னா, ஏதாவது முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போங்க. அங்க இப்ப கல்யாணம் தடை விலகணும் அப்படின்னா நீங்க யாராவது அங்க ஒரு 10 பேருக்கு இல்ல 5 பேருக்கு நீங்க என்ன மஞ்சள் கயிறு, குங்குமம், ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு ஒரு பெண்களுக்கு யாருக்காவது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அங்க முருகப்பெருமான் பாதத்துல வச்சு நீங்க வழிபாடு செய்துட்டு அங்க வர்றவங்களுக்கு 5 பேருக்கு நீங்க கொடுத்துட்டு வாங்க. இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் கோயில் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்துட்டு, ஏன்னா இப்ப உங்க திருமணங்கள் மிக விரைவில் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்க வீட்டு பூஜை அறையிலே நீங்க வேண்டி நீங்க அதை கொடுக்கலாம். இப்ப வீட்டுல கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதனால நீங்க கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு இதை நீங்க தொடர்ந்து 6 வாரம் மட்டும் 6 செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க.
கட்டாயமா திருமண தடைகள் அகலும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு வந்து நீங்க வந்து சஷ்டி விரதங்களை கடைபிடிங்க. இப்ப வர்ற வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள். அதுல குழந்தை பாக்கியத்திற்கு கட்டாயமா நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணிட்டே வாங்க. இந்த சஷ்டிலேருந்து மருத்துவருடைய ஆலோசனையும் நீங்க கேட்டு அதையும் நீங்க பின்பற்றிட்டு வாங்க. முருகப்பெருமானையும் மனதார நினைத்துட்டு வாங்க. கட்டாயமா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பது உறுதி. அதே போல நீங்க இடம் வாங்கணும், இப்ப வந்து நான் சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நினைத்து நீங்க வீட்லயும் வழிபாடு செய்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் அங்க யாருக்காவது ஒரு லட்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு நீங்க வாங்க. ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போய் இந்த இனிப்புகளை வாங்கி அள்ளி கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டுல வந்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இப்ப நீங்க வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு அங்க அவங்க கோயிலுக்கு போய் பூந்தி வாங்கிட்டு போங்க. ஏன்னா அதான் நம்ம கையில அள்ளி கொடுப்போம். இல்லைன்னா லட்டு வாங்கிட்டு போங்க. அழகா நீங்க வந்து அந்த பையில சுத்தின மாதிரி ஆளுக்கு ஒரு இது, நீங்க ஒரு 5 இது கொடுத்துட்டு வந்தாலே போதும். 6 வாரம் நீங்களும் இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. கட்டாயமா இந்த நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்டதுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகருடைய கோயிலுக்கு போய் நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமா உங்க வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இதே போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடுக்கு இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இப்ப குழந்தை பாக்கியத்திற்கு வந்து சஷ்டி விரதம் எடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது முருகருடைய சன்னதி கோயில் இருக்குன்னா அங்க வந்து தூளில், அதாவது தூளில் கட்டிட்டு வாங்க. ஏன்னா இப்ப தூளில்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தினால கட்டி இருக்கும், அது வந்து அதுதான் தூளில் அப்படின்னு எல்லாரும். ஏன்னா முடிந்தவங்க அந்த மாதிரி நீங்க வாங்கி கோயில்ல கட்டிட்டு வரலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு துணி ஜாக்கெட் பிட்ல வந்து பாதிதான் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மஞ்சள் கயிறு இருக்குல்ல, அதுல 2 புறமும் கட்டிடுங்க. தூளில் மாதிரி வந்துடும். அதுல வந்து ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு அதுல வந்து நீங்க வந்து வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் பூவு நீங்க வச்சுட்டு சாமி பாதத்துல, அதாவது முருகருடைய பாதத்துல வச்சு நீங்க வாங்கிட்டு அங்க உள்ள கோயில்ல, அந்த கோயில்ல மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து கட்டி இருந்தாங்கன்னா கட்டி விட்டுட்டு வாங்க. இல்லைன்னா நீங்க முருகர்கிட்ட, ஏன்னா இப்ப ஒரு சில கோயிலுங்கள் எல்லாம் மரங்கள் இருக்கும், நீங்க அதுல கட்டலாம். கோயில் இல்லைன்னா நீங்க முருகப்பெருமான வேண்டிட்டு மட்டும் வாங்க. இருந்தால் நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா மனதார செவ்வாய்க்கிழமையில வேண்டிட்டு நீங்களும் இந்த பூந்தி வாங்கி அங்க ஒரு லட்டு இல்லைன்னா பூந்தி வாங்கி அங்க உள்ளவங்களுக்கு 5 பேர் 6 பேருக்கு நீங்க இதை தொடர்ந்து 6 வாரம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை 100% நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட நீங்க அனைவருமே இந்த வழிபாடு செய்யுங்க. நீங்களே வந்து கட்டாயமா இந்த நான் வழிபாடு செய்தேங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்தேன், எனக்கு முருகப்பெருமான் நீங்க சொன்ன மாதிரியே என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தார் அப்படின்னு நீங்களே வந்து இந்த வீடியோவுக்கு கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த பதிவையும் எடுத்து நான் கம்யூனிட்டியோட இதுல கட்டாயமா உங்களோட பதிவிடுவேன். ஏன்னா முருகப்பெருமானை நினைத்து நம்பிக்கையோட வழிபாடு பண்ற எந்த ஒரு பக்தனையுமே அந்த ஆறுமுகன் வாழ்க்கையில ஏறுமுகமா தான் ஆக்குவாரே தவிர நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டாரு. நம்பிக்கையோட இதை செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.